சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் நான் டைரக்டர் ஆகணும், சினிமாவில் நான் கதை எழுதணும், சினிமாவில் நான் வந்து ஒரு பெரிய ஆளாக சாதிக்கணும்னு விரும்புகிறேன். வெறும் சினிமா ஆசை கொண்டு மட்டுமே தங்களுடைய திறமையை வளர்த்துக்காமல் வரக்கூடியவர்களுக்கு டிப்ஸாக இருக்கட்டுமே. உங்களுக்கு தெரிந்தவர்களோ இல்லை உங்களுக்கு அடுத்த தெருவில் இருந்தவர்களோ இல்லை உங்க கூட படித்தவர்களோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்தவர்களோ யாரோ ஒரு சினிமாவில் ஜெயிச்சிட்டாங்கன்ற அதை பார்த்து நம்மளும் சினிமாவில் ஜெயிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா தயவுசெய்து அப்படி முடிவு எடுக்காதீங்க. எந்த ஆடிஷனுக்கோ எந்த வாய்ப்புக்கும் நீங்கள் யாரும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாராவது உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா அவங்க படம் எடுக்க மாட்டாங்க. இவ்வளோதான் லாஜிக். சினிமாவுக்குள்ளே வந்து அந்த திறமையை காட்டி பெருசாக வந்துடுவேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, யார் அப்ரோச் பண்ணுறது அதெல்லாம் தெரியல, அதை சொல்லுங்களேன் அப்படின்னா. கிளாப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் நான் டைரக்டர் ஆகணும், சினிமாவில் நான் கதை எழுதணும், சினிமாவில் நான் வந்து ஒரு பெரிய ஆளாக சாதிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு பல பேர் பல இடங்களில் பல ஊர்களில் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் வந்து தங்களுடைய திறமையை சினிமாவில் காட்டணும்னு சொல்லி மிக வெறித்தனமாக இருந்துகிட்ருக்குறாங்க, பேஷனேட்டாக இருந்துகிட்ருக்குறாங்க. அதில் பாதி பேர் வந்து தங்களுடைய திறமையை வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமாக தங்கள் திறமையை வந்து அவங்க வந்து சோஷியல் மீடியாக்களில் காமிச்சிட்ருக்காங்க. அதையும் நம்ம நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். இன்னும் அதிகமாக போனால் சில பேர் வந்து தங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு தங்களுடைய பொருளாதார வசதி இல்லை நண்பர்கள் கூட்டு முயற்சியில் ஷார்ட்ஸ் ஃபிலிம் போட்டு தங்களுடைய திறமையை காமிச்சிட்ருக்காங்க. தவிர முன்னே எப்போவுமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்க வெகுன்னு சொல்லலாம். அதாவது மெஜாரிட்டியாக பல கல்லூரிகளில் வந்து விஸ்காம், எலக்ட்ரானிக் மீடியா போன்ற சினிமா சம்மந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் வைத்து அதற்குன்னு ஒரு தனியாக ஒரு டிகிரி கொடுத்து டிப்ளமா கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி அனுப்புகிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சினிமா ஆர்வத்தில் அந்த படிப்பில் படிச்சுட்டு வர்றாங்க. எல்லோரையும் சினிமா நிச்சயமாக வரவேற்கும், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும், திறமை இருந்தால் அவங்களை ஜொலிக்க வைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெறும் சினிமா ஆசை கொண்டு மட்டுமே தங்களுடைய திறமையை வளர்த்துக்காமல் வரக்கூடியவர்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கட்டுமே, எச்சரிக்கையோ இல்லை அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறதோ இல்லை, சில டிப்ஸாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது போகிற இடங்களில் நான் மட்டும் இல்லை, நான் கண்ணால் சில டேரக்டர்ஸை கூடயோ இல்லை சில நண்பர்களோடையோ நம்ம சினிமா வட்டத்தில் இருக்கும்போது வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய இளைஞர்களை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இவங்க கேட்பாங்க அவங்கள்ட்ட, உனக்கு என்ன தெரியும் அப்படின்றப்போ, கதை சொல்லுவோம் சார், கதை எழுதுவோம் சார், எழுதின கதையை காமி அப்படின்னா, இல்லை சார் நான் சொல்லுவேன் எழுதி வைக்கலை. இப்படியான பதில்களை நான் கண்ணால் பார்க்கும்போது நான் இவங்க ப்ரிப்பேர்ட் ஆகலை, அப்போ இவங்களுக்கு நம்ம வந்து சில விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்றக்காக தான் ஒரு வீடியோ போடணும் முடிவு பண்ணேன். அதாவது நம்பர் 1 பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிந்தவர்களோ இல்லை உங்களுக்கு அடுத்த தெருவில் இருந்தவர்களோ இல்லை உங்க கூட படித்தவர்களோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவர்களோ யாரோ ஒருத்தர் சினிமாவில் ஜெயிச்சிட்டாங்கன்ற அதை பார்த்து நம்மளும் சினிமாவில் ஜெயிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திங்கன்னா தயவுசெய்து அப்படி முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிந்த இல்லை உங்கள் நட்பு வட்டாரத்தில் இருந்த இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தெருவில் இருந்த தெரிஞ்ச வீட்டில் இருந்த இல்லை உங்களுடைய உறவினர் யாரோ ஒருத்தர் சினிமாவில் போய் அவர் ஷைன் ஆகும்போது அவரை பார்த்து நாமளும் சினிமாவை போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட தவறான முடிவெடுத்தோம் யாரும் இல்லைங்கிறது தான். இது நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய திறமை என்ன, அவர் எப்போ இருந்து சினிமாவுக்கு போகணுன்னு முடிவு பண்ணார், அதற்காக எவ்வளோ தன்னை தயார்படுத்திக்கிட்டார். இந்த தயார்படுத்துறதுக்கு அப்புறமாக நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சினிமாக்கான முயற்சிகளில் அவர் எவ்வளவு சஃபர் ஆனார், எத்தனை வருடங்களை அவர் வந்து இதற்காக இழந்திருக்கிறார், எவ்வளவு தன்னை வருத்தி இருக்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவர் சினிமா போய் ஜெயிச்சிட்டான், ஏன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பையன் இன்றைக்கி சினிமாவில் வந்துட்டானே நம்மளும் அப்போ போகலான்னு நீங்கள் அவருடைய ஏஜில் இருந்தோ இல்லை அவருக்கு தெரிஞ்சவரோ அவருக்கு சம்மந்தப்பட்டவரோ ஏதோ ஒரு வகையில் அவரை மேலே நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் சினிமா வந்துட்டாரு நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்சீட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்கணும். அந்த திறமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சினிமாவில் ஜெயிக்க முடியும். அது யாராக இருந்தாலும் சரி தான். உங்களுக்குள்ளே அந்த அர்ஜி அந்த சின்ன வயசுலேருந்தே இல்லை ஒரு கல்லூரிக்கு போகிற பருவத்திலேருந்து இல்லை கல்லூரிக்கும் பள்ளி பருவத்துக்கும் இடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ளே அந்த திறமை வெளியே பண்ண இருக்கும். அது நீங்கள் மிமிக்ரி பேசுகிற ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் உருமாறி இருந்திருக்கலாம், இல்லை ஸ்டேஜ் ப்ளே பண்ணக்கூடிய ஆளாக இருந்திருக்கலாம், இல்லை கதை கட்டுரை எழுதக்கூடிய ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராடனரி திறமை என்னிடம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளே உணரணும். அதுதான். அதுக்கு நீங்கள் இன்ஸ்பயராக யாராக எடுத்துக்கலாம். சினிமாவில் சாதித்த யாரோ ஒருத்தரை நீங்கள் இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு
என்னிடமும் அந்த திறமை இருக்குன்னு அந்த இன்ஸ்பிரேஷனோடு நீங்கள் வந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். மற்றபடி இன்னொருவரை பார்த்து அவன் ஜெயிச்சிட்டான் நான் ஜெயிக்கணும்னு வந்தீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாத ஒரு விஷயம். ஓகே, இது முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, சரி உங்களோட திறமை இருக்கிறது, நீங்கள் நன்றாக கதை எழுதுவீர்கள், நீங்கள் நல்லாவே என்ன சொல்கிறது சினிமாவுக்குள்ளே வந்தால் திறமையை காட்டி பெருசாக வந்துடுவேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, யாரை அப்ரோச் பண்ணுறது அதெல்லாம் தெரியல, அதை சொல்லுங்களேன் அப்படின்னா நீங்கள் யாரையும் அப்ரோச் பண்ண வேண்டாம், யாரையும் செய்ய வேண்டாம். உங்கள் திறமையை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தால் போதும். உதாரணமாக நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஒருத்தர்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இயல்பாகவே நடிப்பு திறமை இருக்கும். சும்மாலாம் வந்து நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே வந்து நான் வந்து வந்தேன் சினிமாவுக்கு நடிக்கணும் வந்தேன், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க கூத்துப்பட்டில் போய் ட்ரைனிங் எடுத்தால் நான் சினிமாவில் வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு அமௌண்ட்டு சம்பாதிச்சு கூத்துப்பட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸை கட்டி நான் கூத்துப்பட்டில் ட்ரைனிங் எடுத்தேன் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்னா அதுவும் சான்ஸ் இல்லை. என்னங்க கூத்துப்பட்டில் ட்ரைனிங் எடுத்தேன்னா ஒரு சான்ஸ் இல்லை. கூத்துப்பட்டில் உங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுப்பார்கள். அந்த நடிப்பை உள்ளுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அதை கூத்துப்பட்டிலே கண்டுபிடிச்சிடுவாங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது. நான் சொல்கிறது உதாரணத்துக்கு கூத்துப்பட்டேன்றேன். நீங்கள் எந்த இடத்துல ட்ரைனிங் போனாலும் உங்களோட நடிப்பு திறமை இருந்தால் நீங்கள் அங்கே தி பெஸ்ட் ஆக்டர்னு அவார்டு வாங்கிடுவீங்க. அதாவது நீங்கள் எங்கே போய் ட்ரைனிங் எடுக்க போகிறீங்களோ அங்கே. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நீங்கள் அந்த வாய்ப்பில் வந்து நீங்கள் சைன் பண்ணிடுவீங்க. ஆக இங்கே வந்து திறமைங்கிறது வந்து உங்கள்கிட்ட உள்ளே இருக்குதாங்கிறத நீங்கள் உணரணும். நீங்கள் எப்போ முழுசாக உணர்வீங்க, நீங்களாக ஒரு முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் சக்சீட் ஆகும்போது. இன்றைக்கி நான் பல தடவை பல வீடியோக்களில் பல நண்பர்கள்ட்ட நேர்லேயும் நம்ம பதிவுலையும் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு திறமை இருக்குன்னா அதை நீங்கள் ஏதோ ஒரு வழியில் வெளியே காட்டுங்க. நான் கதை எழுதுவீங்களா, இன்றைக்கி வாசிப்பாளர்கள் குறைந்து போயிட்டார்கள், பதிப்பகத்தில் இன்றைக்கெலாம் ஒரு புக்கு நீங்கள் போடலாம், ஒரே ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி பப்ளிஷர்ஸ் ரெடியாக இருக்காங்க. எனக்கு ஒரு புக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு புக்கு கொடுக்கலாம். ஒரு புக்கு போட்டு கதை எழுதி வாங்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் கதை எழுதி நீங்கள் கதையை அதை ஒரு புக்காக போட்டு அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். அந்த புக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹிட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இல்லை அந்த புக்கையே கொண்டு ஒரு இயக்குநர்கிட்ட கொடுத்து நான் எழுதின கதை படிச்சுங்க சார், நான் அதை படிச்சுட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் புக்கு போட வாய்ப்பு இல்லைங்க, ஒரு கதையை நீங்கள் அழகாக எழுதி அதை பைண்ட் பண்ணி அதை கொண்டு ஒரு டேரக்டர் கொடுத்து என்னுடைய கதை படித்து சொல்லுங்கன்னு சொல்லலாம். உடனே கீழே கமெண்ட்டில் அந்த கதையை இயக்குநர்கள் திருடுறதுக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. நான் சொல்கிறது வாய்ப்பு கேட்கக்கூடிய உண்மையான திறமைசாலிகள் சொல்கிறது. அந்த கதையை நான் ஏற்கனவே பழைய வீடியோ நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எழுதின கதையை உங்களுக்கே சீல் செய்த கவரில் போஸ்ட் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு கோர்ட்டில் வந்து நாளைக்கு நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான சாட்சி அது உங்கள் கதைன்றதுக்கு. இப்போ புக்கு போட்டிங்கனாலே அந்த புக்கினுடைய அந்த பப்ளிஷர் பப்ளிஷ் பண்ணார் இல்லையா, அவர்கிட்ட அந்த காப்பிரைட் இருக்கும். ஸோ அந்த கதையை யாரும் ஈஸியாக திருட முடியாது. இப்படி உங்கள் கதையை பாதுகாக்க பல வழிகள் இருக்குது. அதை நீங்கள் சாதாரணமாக இப்போல்லாம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கதையை பாதுகாக்க பல வழிகள் சொல்லுவாங்க. அந்த ஒரு வழியை கதையை பாதுகாத்து நீங்கள் கதையை சொல்லலாம். நடிப்புக்கு எந்த நடிகர்களாக இருந்தாலும் சினிமாவில் நீங்கள் போய் வாய்ப்பு கேட்டு ஒரு இயக்குனர்கிட்ட போனீங்கன்னா ஆடிஷன்னு வைப்பாங்க. அந்த ஆடிஷனில் நீங்கள் கலந்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஆடிஷனுக்கோ எந்த வாய்ப்புக்கும் நீங்கள் யாரும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாராவது உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா அவங்க பணம் எடுக்க மாட்டாங்க. இவ்வளோதான் லாஜிக். நீங்கள் நடிக்க போய் யார்ட்டையாவது வாய்ப்பு கேட்கும்போது உங்கள்கிட்ட பணம் கேட்டாங்கன்னா அவங்க படம் எடுக்க மாட்டாங்க. அப்படின்னு நீங்கள் தாராளமாக டிசைட் பண்ணிட்டு பாயிண்ட்டு வந்துடலாம். நீங்கள் பணம் கொடுத்து நடிக்கலாம்லாம் எந்த காலத்துலையும் அது வேலைக்கு ஆகாது. ஆக உங்கள் திறமை இருக்கும் பட்சத்தில் ப்ராப்பரான சினிமா கம்பெனிகளை போய் நீங்கள் வாய்ப்பு கேட்கும்போது அவங்க உங்களுக்கு நடிக்கிறதுக்குன்னா ஆடிஷன் வச்சுருவாங்க. திறமை இருந்துச்சு, இந்த பாயிண்ட்டை பயங்கர ஃபயர் இருக்குன்னா அசிஸ்டண்ட்டாக சேர்த்துருவாங்க. இப்படியான பல வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஆனால் நிச்சயமாக இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் சினிமாவை சாதித்தவர்களை எடுத்துக்கலாமே தவிர, எனக்கு தெரிஞ்சவன் சினிமாவில் வந்துட்டான் நானும் சினிமாவுக்கு வந்துடணும், எனக்கு தெரிஞ்ச நண்பன் ஒருத்தன் சினிமாவில் போய் ஜெயிச்சிட்டா நானும் சினிமாவில் போய் ஜெயிக்கணும் அப்படின்னு திறமை இல்லாமல் முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள முழு திறமை இருக்குது, நான் சினிமாவில் நிச்சயமாக ஜெயிச்சிடுவேன் நம்பிக்கை வந்து நீங்கள் சினிமாவுக்கு முயற்சி பண்ணினால் உங்களுடைய எஜுகேஷன் தகுதி எதுவாக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய நாலேஜ் சினிமா பற்றின நாலேஜ் எதுவாக இருந்தாலும் சரி தான், உலக அறிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி தான், உங்களுக்கான திறமை நடிப்பிலேயோ இயக்கத்திலேயோ கதை எழுதுதலையோ இல்லை கலை உலக சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் உங்களுக்கான திறமை அபிரிதமாக இருக்குது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, நீங்கள் அதை நோக்கி முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான கதவு எங்கேயோ ஒரு இடத்துல திறந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நோ டவுட். ஸோ திறமை இருக்கிறவங்க சினிமாவுக்குள்ளே நல்லா முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஜெயித்த உங்களை நான் விரைவில் சந்திப்பேன். உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அனைத்து திறமையாளருக்கும் அனைத்து சினிமா ஆர்வலருக்கும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் சினிமாவில் ஜெயிச்சிடலாம் நம்பிக்கையோடு சினிமாவுக்கு முயற்சி பண்ணணும் என்று கூறி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நல்லதை செய்வோம், நல்லதை சொல்வோம், நல்லதே நடக்கும். வெங்கடேஷ்.